ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சர்ச்சிங் பேர்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நம்மளோட சர்ச்சிங் பேர்ட்ஸ் சேனலை வந்து ஹேக் பண்ணிட்டாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இந்த சர்ச்சிங் பேர்ட்ஸ் சேனலை புதுசாக உருவாக்கியிருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாமே தேவை. அதேமாரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து சேரும். ஸோ இந்த புதிய சேனலுக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, போடியிலிருந்து மூணாறு சாலையில் கட்டப்படக்கூடிய இந்த மேம்பாலம், இந்த ரயில்வே மேம்பாலம் எந்த லெவலில் இருக்குது இந்த பணிகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ அந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வர டயத்தில் கரெக்டாக வந்து ட்ரெயினும் வந்து கிராஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நம்மளால் கொஞ்சம் விரிவாகவே எடுக்க முடிஞ்சிச்சு. இந்த பாலப்பணிகள் பார்த்திங்கன்னா முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது. நிறையா பில்லர்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அதாவது ரயில்வே கேட்டுக்கு அந்த பக்கம் பயங்கரமாக பில்லர்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிட் ரேஞ்சில் தான் இருக்குது. இன்னும் இந்த பணிகள்ன்றது பார்த்திங்கன்னா தேனி ரயில்வே மேம்பாலம் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் ப்ளஸ் கருமாத்தூர் மேம்பாலம் இதெல்லாம் மொத்தமாக தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கருமாத்தூர் பாலம் அது பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தேனி ரயில்வே மேம்பாலம், அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒரு பாலம் வந்து சொல்லியிருந்தாங்க. அது எங்கன்னு பார்த்திங்கன்னா தேனி பழைய பேருந்து நிலையத்திலேருந்து பார்த்திங்கன்னா பெரியகுளம் ரோட்டில் அந்த ரயில்வே கிராசிங் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயுமே சொல்லியிருந்தாங்க. பட்டு இதுக்கே நமக்கு இவ்வளோ டிலே ஆகுது. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் அது தொடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. இந்த மேம்பாலம்ன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பணிகள் நடக்கும்போது தயவுசெய்து யாரும் உள்ளே போயிட்டு டூ வீலர் நிப்பாட்டுறது, பார்க்கிங் பண்ணுறது இல்லை. நம்ம தேனி ரயில்வே மேம்பாலம் கட்டியிருக்காங்க, இது மேலே வரைக்கும் தூண்லாம் வச்சுட்டாங்க. அதற்கிடையில் போகிறது வந்து கொஞ்சம் நல்லதில்லை, சேஃப்டி கிடையாது. அதனால தான் பிப்ரவரி மாதம் கூட ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிட்டு வேலை நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. பேப்பரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்கேன் நியூஸ் எல்லாம். கண்டிப்பாக அப்படி பண்ணாங்கன்னா கொஞ்சம் வேலைகளும் சீக்கிரம் முடியும். அதே மாதிரி இந்த ரயில்வே கேட்டு, அதாவது பார்த்திங்கன்னா இங்கே போடியில் கட்டப்பட்டு வரக்கூடிய இந்த ரயில்வே மேம்பாலம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இந்த பக்கமும் வேலைகள் நடந்துக்கு வண்ணம் தான் இருக்குது, நடக்கலைன்னு நம்ம சொல்ல முடியாது, நடந்துகிட்ருக்கு. வாகனங்களும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. கொஞ்சம் சிரமத்துக்கு உள்ளாக வேண்டியது இருக்குது. ஒரு நேரம் ட்ரெயின் வந்தாலே நம்ம அப்படியே ஸ்டக்காகி நின்றுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வரிசையாக பஸ்ஸு வாகனங்களாக நிற்கும். அதே மாதிரி இங்கேருந்து போடி ரயில் நிலையத்திலேருந்து மூணாறுக்கோ மற்ற இடங்களுக்கு சுற்றுலா தலங்களுக்கு வந்து ஒரு வாகனம் வசதிகள்லாம் நிறையா இருக்கும். இப்போ வந்து ரயில் வந்ததுக்கப்புறம் நிறையா வந்திருக்கு. ஜீப்பெல்லாம் கூட நின்றுருக்கு, நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் நல்ல விஷயம். சுற்றுலாவும் மேம்படுத்தலாம் இன்னும். நமக்கு நிறைய நண்பர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கீங்க, அந்த சேனலை பற்றியும் தெரிவிச்சிருக்கீங்க. ப்ளஸ் சேனலை எப்படி ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்றும் சில நண்பர்கள் ஐடியாஸ் கொடுத்துருக்கீங்க. அதாவது ட்விட்டரில் வந்து அதில் போய்ட்டு ட்வீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே நான் ட்வீட் பண்ணியிருக்கேன் நண்பா. அவங்க அந்த ரெஸ்பான்ஸு சரியாக முறையில் கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்ப்போம், முடியாத அளவுக்கு நம்ம சர்ச்சிங் பேர்ட்ஸ் இதுவாக தான் இருக்கும். பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த பில்லர்ஸ் எல்லாம் மேலே எழுந்துட்டு நின்றுச்சு. இன்னும் ஒரு எப்படி சொல்கிறது, 100% எத்தனை % வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்றத நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதிலிருந்தே நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் எத்தனை % நமக்கு வேலைகள் பணிகள்லாம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் நம்ம சேனல், அதாவது சர்ச்சிங் பேர்ட்ஸு அஃபிஷியலாக இந்த சேனல் தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வைங்க. வணக்கம் நண்பா.